வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, நினைவெல்லாம் நீயே கதையின் 11வது பகுதி. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஹைப்புங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி இந்த வீடியோவை ஹைப் பண்ணுங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். ரஞ்சனின் கடைக்கு முன்னால் ஸ்கூட்டியை நிறுத்தும் போதே சித்ராவின் விழிகள் மெலிதாக கலங்கின. அவனை காணப்போகிறோம் என்று நினைக்கவே உடல் முழுவதும் ஒரு துடிப்பு ஓடியது. அந்த அளவுக்கு அவளது உயிரோடு உயிராக கலந்து விட்டிருந்தான் அவன். உள்ளம் நெகிழ விழிகள் அலைப்பாய வேகத்தோடு உள்ளே நுழைந்தவளை பார்த்ததும் இவளிடம் எதை எப்படி சொல்லி சமாளிக்கப் போகிறோம் என்று எண்ணிய ஜீவன், சுகந்தன் இருவரது முகங்களும் தயக்கத்தை காட்டின. அவர்களது விழிகளும் வேகமாக சந்தித்து சங்கீதமாக ஏதோ பேசிக்கொண்டன. ரஞ்சனை காணப்போகும் ஆவலில் அதை கவனியாத சித்ரா, சீவனண்ணா, எங்க உங்கள் நண்பர் என்று 1.5 மாதத்துக்கு முன்பு அவனிடம் கேட்ட அதே கேள்வியை கேட்டாள். அந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் சட்டென்று சுகந்தனை திரும்பி பார்த்தான் ஜீவன். அவனிடம் பொறு என்பதாக பார்வையிலேயே சொல்லிவிட்டு, வா சித்ரா, எப்போது வவுனியாவில் இருந்து வந்தாய் என்று கேட்டான் சுகந்தன். இப்போதுதான். இதயன் எங்கே என்று ஆர்வத்தோடு கேட்டவளின் விழிகள் அந்த கடைக்குள் வேகமாக சுழன்று அவனை தேடின. அவனை காணாது கடைக்கு பின்னே இருந்த அந்த குட்டி அறைக்குள்ளும் எட்டி பார்த்தாள். உள்ளே ஒற்றை காலை கூட வைக்க முடியாத அளவுக்கு செருப்புகள் பெட்டி பெட்டிகளாக நிறைந்து கிடந்தன. உன் தங்கையின் திருமணம் நல்லபடியாக முடிந்ததா? சுகந்தன் அண்ணா, உங்களுக்கு இப்போது என்ன தெரிய வேண்டும்? அபியின் திருமணம் நன்றாக முடிந்தது. சித்தி சித்தப்பா நன்றாக இருக்கிறார்கள். நானும் நன்றாக இருக்கிறேன். போதுமா? அல்லது இன்னும் ஏதாவது தெரிய வேண்டுமா என்று படபடத்தாள். பதில் சொல்ல முடியாமல் அவன் நிற்க, இப்போதாவது சொல்லுங்கள், எங்கேனா இதயன்? இந்த 1.5 மாதமாக என்னோடு பேசாமல் அப்படி என்னதான் வெட்டி முறிக்கிறார்? எங்கே போய்விட்டார் என்று கேட்டாள் ஆத்திரமாக. அவனை காணும் ஆவலில் ஓடோடி வந்தவளுக்கு அவன் இல்லாத கடை பெருத்த ஏமாற்றத்தை கொடுத்தது. அவளின் நிலையை உணர்ந்து கொண்டவர்களின் விழிகள் மீண்டும் சந்தித்து கொண்டன. இப்போது அதை கவனித்தாள் சித்ரா. அவர்களின் விழிகளில் தோன்றிய கவனமும் முகத்தில் இருந்த தடுமாற்றமும் வித்தியாசமாக தோன்றியது. அதோடு அவள் வந்து இவ்வளவு நேரமாகியும் அவளோடு ஒரு வார்த்தை கூட பேசாமல் நின்ற ஜீவனின் அமைதியும் புதிதாக இருந்தது. வரும்போதே அவள் சொன்ன சீவனுக்கு அவன் பதிலுக்கு ஏதாவது சொல்லி இருக்க வேண்டுமே, ஏன் சொல்லவில்லை? புருவங்கள் சுருங்க அவனை கூர்ந்தாள் சித்ரா. என்ன பிரச்சனை சீவனண்ணா? தங்கையாய் பழகியவளிடம் விஷயத்தை எப்படி சொல்வது என்று அவர்கள் தடுமாறி நிற்க, அவர்கள் இருவரது அமைதி இன்னும் ஆத்திரத்தை கொடுத்தது அவளுக்கு. இப்போது சொல்ல போகிறீர்களா இல்லையா? நான் எடுக்கும் போதெல்லாம் என்னென்னவோ சொல்லி சமாளித்தீர்களே, ஏன்? மிக மிக முக்கியமான விஷயம் என்று சொல்லியும் நீங்களும் அதை பொருட்படுத்தவில்லை. இதயனும் என்னோடு பேசவில்லை. ஏன் இப்படியெல்லாம் நடந்து கொள்கிறீர்கள் என்று கேட்டவளின் குரல் அடைத்தது. அங்கே அப்பா எனக்கு மாப்பிள்ளை பார்க்கிறார். இதயனிடம் அதை சொல்லி வீட்டில் வந்து பேசுங்கள் என்று சொல்ல வந்தால் ஏன் இப்படி மூவருமாக சேர்ந்து என்னோடு விளையாடுகிறீர்கள் என்றாள் ஆற்றாமையோடு. அதுவரை அவளிடம் எப்படி சொல்வது என்று தவித்து கொண்டிருந்த ஜீவனுக்கு வழி கிடைத்துவிட்ட வேகத்தில், உன் அப்பா சொல்ற மாப்பிள்ளையே நீ கட்டிக்கொள் சித்ரா, அதுதான் உனக்கு நல்லது என்றான் பட்டென்று. என்னது என்று அதிர்ந்தாள் சித்ரா. ஆத்திரத்தோடு அவனை முறைத்துவிட்டு வேகமாக ஒரு மூச்சை உள்ளே இழுத்து தன்னை கட்டுப்படுத்தியவள், என்ன பேசுகிறோம் என்று உணர்ந்துதான் பேசுகிறீர்களா? காதலிப்பது உங்கள் நண்பரை, கல்யாணம் செய்து கொள்வது இன்னொருவனையா என்றாள் குறையாத கோபத்தோடு. அதற்கு பதில் சொல்ல முடியாமல் திணறியபடி நின்றவனை முறைத்துவிட்டு, உங்களோடு பேசும் நிலையில் நான் இல்லை. எங்கே இதயன்? முதலில் அதை சொல்லுங்கள் என்றாள் ஆத்திரமும் அதிகாரமும் கலந்த குரலில். அவனை நீ இப்போது பார்க்க வேண்டாம் சித்ரா. இப்போது மட்டுமல்ல, எப்போதுமே. ஜீவன் சொன்னது போல உன் அப்பா பார்க்கும் மாப்பிள்ளையே கல்யாணம் செய்து சந்தோஷமாக இரு என்ற சுகந்தன் கொஞ்சம் தயங்கி,
ரஞ்சன் உன்னை திருமணம் செய்ய மாட்டான் என்றான் வேகமாக. சுகந்தன் அண்ணா! அதட்டலில் ஓங்கி ஒலித்தது அவள் குரல். என்னதான் அவனை அதட்டிய போதும் அவன் சொன்னதை கேட்டு அவள் உடல் படபடக்கத் தொடங்கியது. இல்லை, என் இதயன் அப்படி செய்ய மாட்டார். நீங்கள் சொல்வது பொய், நான் நம்ப மாட்டேன் என்று கட்டுப்பாட்டை இழந்து கிட்டத்தட்ட கத்தினாள் சித்ரா. நான் சொல்வதை கொஞ்சம் அமைதியாக கேள் சித்ரா. கேட்க மாட்டேன் என்று இடை புகுந்தது அவள் குரல் வேகமாக. ஏதாவது பொய்யை சொல்லி எனக்கு கோபத்தை கிளப்பாதீர்கள். நானே இதயனை பார்க்க முடியவில்லையே என்கிற ஆத்திரத்தில் இருக்கிறேன். இதில் நீங்கள் வேறு எரிச்சலை கிளப்பாதீர்கள். உங்கள் இருவரையும் பிறகு கவனித்துக் கொள்கிறேன். முதலில் இதயன் எங்கே என்று சொல்லுங்கள். இல்லையானால் என்ன ஆனாலும் சரி என்று நான் அவர் வீட்டுக்கே போய் அவரை பார்க்கிறேன் என்றபடி அவள் கடை வாசலை நோக்கி நடக்க, இல்லை இல்லை வேண்டாம் பொறு என்றான் சுகந்தன் அவசரமாக. நடை நின்ற போதும் அந்த இடத்திலேயே அசையாது நின்றபடி தலையை மட்டும் திருப்பி, அப்படியானால் அவர் எங்கே என்று சொல்லுங்கள் என்றாள் சித்ரா. அவன் புதிதாக எடுத்த கடையில் நிற்கிறான். புருவங்கள் சுருங்க, புதிதாக எடுத்த கடையா என்று கேட்டாள் சித்ரா. இன்னொரு கடையும் வாடகைக்கு எடுத்திருக்கிறான். அங்கே வேலைகள் நடக்கிறது, அங்கேதான் நிற்கிறான். சட்டென்ற முகம் மலர திரும்பி வந்தவள், உண்மையாகவா சொல்கிறீர்கள்? இன்னொரு கடையும் திறக்கப் போகிறாரா? எவ்வளவு சந்தோஷமான விஷயத்தை ஏன் இவ்வளவு சோகமாக சொல்கிறீர்கள்? அவர் இரண்டாவது கடை திறப்பதில் உங்களுக்கு பொறாமையோ என்ற கண்களை சிமிட்டி கேட்டவளை முறைத்தான் சுகந்தன். அதுவரை அவள் மனதில் இருந்த கோபம் எங்கேயோ ஒரு மூலைக்கு சென்றது. அவன் வாழ்க்கையில் அடுத்த உயரத்தை எட்டுகிறான் என்று தெரிந்ததும் தன்னையே மறந்தாள் சித்ரா. சரி சரி விடுங்கள், நீங்கள் நல்ல நண்பர் என்று எனக்கு தெரியும், சும்மா சொன்னேன் என்று புன்னகையோடு சொன்னவள், அதுதான் நேரமே இல்லாமல் வேலைகள் நடக்கிறதா? ஆனால் அதற்காக என்னோடு பேசாமல் இருந்ததை சரி என்று சொல்ல மாட்டேன். ஒரு நாள் கூடவா என்னோடு பேச முடியாமல் போனது? அவருக்கு இருக்கிறது, பொறுங்கள் என்று தன் பாட்டுக்கு சொன்னவள், அந்த கடை எங்கே இருக்கிறது என்று அடுத்த கேள்வியை கேட்டாள். அடுத்த வீதியில் என்ற சுகந்தன் அவளை பார்த்து கொஞ்சம் அயர்ந்துதான் போனான். சற்று முன் ஆவலோடு வந்தவள் அவனை காணாத கோபத்தில் அவர்களிடம் கத்தியவள் அவனுக்கு நல்லது ஒன்று நடந்திருக்கிறது என்று தெரிந்ததும் அனைத்தையும் மறந்துவிட்டு இவ்வளவு சந்தோஷப்படுகிறாளே, என்ன மாதிரியான பெண் இவள் என்று ஓடியது அவன் சிந்தனை. வியப்போடு அவன் அவளையே பார்த்திருக்க, வருகிறேன் என்று அவர்களிடம் பொதுவாக சொன்னவள் சிட்டென பறந்தாள். போகும் அவளையே பார்த்திருந்த ஜீவன், இவளென்னடா இவ்வளவு பாசம் வைத்திருக்கிறாள் அவன் மேல என்றான். அது உனக்கும் எனக்கும் தெரிந்து என்னடா பிரயோஜனம்? அந்த பைத்தியக்காரனுக்கு தெரியவில்லையே. அந்த பணத்தாசை பிடித்த பிசாசை கட்டப்போகிறேன் என்கிறான். நாங்கள் எவ்வளவு சொன்னாலும் கேட்கிறான் இல்லை என்றான் சுகந்தன் எரிச்சலோடு. எவ்வளவு நல்ல பெண், பாவம்டா. எல்லாம் தெரிந்தால் என்ன செய்ய போகிறாளோ தெரியவில்லை என்று தங்களுக்குள் பேசிக்கொண்டவர்கள் அப்படியே தங்கள் வேலைகளையும் பார்க்க தொடங்கினர். இங்கே ரஞ்சனின் அடுத்த கடைக்கு சென்று கொண்டிருந்த சித்ராவின் மனம் மீண்டும் ஆர்வத்தில் துடிக்க தொடங்கி இருந்தது. முதலில் அவனை தேடி வருகையில் 1.5 மாதத்துக்கு பிறகு அவனை காணப்போகும் ஆர்வத்தில் வந்தவளுக்கு இப்போது அவன் புதுக்கடை திறக்கப் போகும் சந்தோஷமும் சேர்ந்து கொண்டது. சாதித்து கொண்டிருப்பது என்னவன் என்கிற பெருமிதத்தோடு முகத்தில் சந்தோஷம் மின்ன சென்று கொண்டிருந்தவளின் உடலும் மனமும் அவனை காண பரபரத்தது. அதுவரை அவள் மனதில் இருந்த கோபம், அவளை அவன் தவிர்த்ததினால் உண்டான குழப்பம் எல்லாமே பின்னுக்கு தள்ளப்பட்டிருந்தது. அந்த நிமிடம் அவள் மனதில் இருந்ததெல்லாம் அவனை காண வேண்டும், கண்டதும் இந்த சந்தோஷத்தை அவனை கட்டிக்கொண்டு கொண்டாட வேண்டும் என்பது மட்டுமே. அடுத்த வீதியில் சுகந்தன் சொன்ன கடை பூட்டப்பட்டிருந்தது. உள்ளே வேலை நடக்கிறது போலும் என்று எண்ணியபடி ஸ்கூட்டியை அங்கே நிறுத்திவிட்டு கடையின் கதவருகே சென்று கதவை இழுத்து பார்த்தாள். அது பூட்டப்பட்டிருந்தது. உட்பக்கமாக பூட்டிவிட்டு வேலை செய்கிறான் போலும் என்று எண்ணியபடி அவன் கைபேசிக்கு அழைத்தாள். அவன் அப்போதும் அதை எடுக்கவில்லை. என்ன இவன், வேலையாக இருந்தால் என்ன, அவளுடன் கைபேசியில் ஒரு வார்த்தை பேசினால் குறைந்து போவானா என்று
மனம் புகைய கதவில் தட்டினாள். அலறிக்கொண்டிருந்த கைபேசியை ஒரு கையில் பிடித்தபடி மற்ற கையால் கடையின் கதவை திறந்த ரஞ்சன் வெளியே நின்ற சித்ராவை கண்டதும் அதிர்ந்தான். அவன் அவளை எதிர்பார்க்கவில்லை என்பதை அவன் முகமே காட்டிக் கொடுக்க, என்ன, என்னை எதிர்பார்க்கவில்லையா என்று அதட்டலாக கேட்டபடி அவனை தள்ளிக்கொண்டு உள்ளே நுழைந்தாள் சித்ரா. ஒரு பெண் பூட்டியிருக்கும் கடைக்குள் நுழைவதை யாராவது பார்த்தால் என்ன நினைப்பார்கள் என்று பதறி கதவை அடைத்தான் ரஞ்சன். நீண்ட நாட்களுக்கு பிறகு அவளை கண்டதிலேயே நிலை தடுமாறியவன் அவனை தொட்டு தள்ளியவளின் தொடுகையிலும் மயில் இறகாய் வருடிய அவளது அருகாமையிலும் நிலை குலைந்து கொண்டிருந்தான். அவளை அங்கிருந்து வேகமாக அகற்ற சொல்லி அவன் மூளை சொல்ல மனமும் உடலும் அவளை அணைத்து கொள்ள துடித்தது. அவளை காணாதவரை அவன் எடுத்த முடிவுகளில், செயல்களில், எண்ணங்களில் எல்லாம் உறுதியாக நின்றவனின் உறுதியை அவளின் காதல் கொண்ட ஒற்றை பார்வை ஒன்றுமில்லாமல் ஆக்கியது. அவனது கட்டுப்பாட்டையும் மீறி அவன் விழிகள் அவள் விழிகளோடு கலக்க வேகமாக அவனை நெருங்கிய சித்ரா, ஏண்டா என்னோடு இவ்வளவு நாளும் பேசவே இல்லை? நான் என்ன செய்தேன்? ஏன் இப்படி என்னை தவிக்க விடுகிறாய்? என்னை பார்க்காமல், என்னோடு பேசாமல் உன்னால் இருக்க முடிந்ததா என்று கேட்டபடி அதுநாள் வரை அனுபவித்த பிரிவின் வலியை குறைக்க எண்ணி அவன் முகத்தை தன் அருகே இழுத்து ஆவேசம் கொண்டவளாக அவன் முகமெங்கும் முத்தமழை பொழிந்தாள். கட்டுப்பாடுகள் நிறைந்த அவனை முத்தங்களால் மொத்தமாக கட்டி இழுத்தாள் சித்ரா. சும்மாவே தடுமாறிக் கொண்டிருந்த ரஞ்சன் அவள் பதித்த வேக முத்தங்களால் மொத்தமாக நிலை குலைந்தான். அவனும் மனிதன்தானே, அதுவும் அவள் மேல் அவனே அறியாத அளவுக்கு காதல் கொண்ட மனிதன். அவன் கைகளும் மிக வேகமாக அவளை அணைத்து கொள்ள வேக மூச்சுக்களோடு முத்தங்களை அவனும் அவள் முகம் எங்கும் பதிக்கத் தொடங்கினான். அணைப்பு இறுகி இறுகி ஒரு கட்டத்தில் அவனது கைகளின் தேடல் வேறாகி போன போது அதுவரை ஒருவித மயக்கத்தில் மூழ்கி நெகிழ்ந்து நின்றவள் சட்டென்று விழிகளை திறந்து கேள்வியாக அவனை பார்த்தாள். அவனோ மிக வேகமாக அவளில் மூழ்கிக் கொண்டிருந்தான். அதை ஏற்க முடியாமல் உடல் கூச அவனிடமிருந்து அவள் விலக நினைக்க அதை தாங்க முடியாது இழுத்து அணைத்தவனின் வேகத்தில் அவள் திக்கு முக்காட அவனோ மிக வேகமாக அவளுக்குள் முன்னேறி கொண்டிருந்தான். அவனை தடுக்கவும் முடியாமல் அனுமதிக்கவும் முடியாமல் தடுமாறி நின்றவளின் மேனி அவனின் ஆக்கிரமிப்பில் அவளையும் மீறி இழகத் தொடங்கியது. ஆனாலும் இது தவறு என்ற மூளை உணர்த்த அவனிடமிருந்து விடுபட அவள் போராடத் தொடங்கவும், "யழி, ப்ளீஸ்" என்ற ஆழ்ந்த குரலில் ஒலித்த அவனது வேண்டுதல் அவளின் மொத்த எதிர்ப்பையும் தவிடு பொடியாக்கியது. அவனுக்கு இல்லாதது என்று அவளிடம் ஒன்றுமே இல்லையே. அவன் கேட்டு ஒன்றை அவளால் மறுக்க முடியுமா? அவளது பெண்மையையே அவனுக்கு பரிசளித்தது அவளது காதல் கொண்ட நெஞ்சம். அயர்ந்த உறக்கத்தில் இருந்து கண் விழித்தாள் சித்ரா. இப்படி தூங்கி எத்தனை நாட்கள் ஆயிற்று என்று எண்ணியபடி விழிகளை திறந்தவளின் பார்வையில் பட்டான் ரஞ்சன். அங்கிருந்த மேசையின் பின்னால் அமர்ந்திருந்தவன் கைகளை மேசையிலே ஊன்றி அதிலே தன் தலையை தாங்கியிருந்தான். தான் செய்துவிட்ட மடத்தனத்தை நினைத்து ஒற்றை கையால் நெற்றியில் அறைந்து கொண்டான். அவன் இருந்த விதமும் அந்த செயலும் சித்ராவின் மனதை தாக்க, இவன் ஏன் எதையோ பறிகொடுத்தவன் போலிருக்கிறான் என்று எண்ணியபடி வேகமாக எழுந்தவள் அப்போதுதான் தன் அந்தரங்க நிலையை உணர்ந்தாள். சட்டென்று மீண்டும் படுத்து கொண்டவள் தன்மேல் போர்த்தப்பட்டிருந்த போர்வையை பார்த்தாள். அது அவனது கைலி என்று பார்த்ததுமே தெரிந்தது. கைலியை இறுக பற்றி கொண்டவளுக்கு நடந்தவை அனைத்தும் கண் முன்னால் வந்து போக அவளுமே சற்று நேரம் உறைந்துதான் போனாள். எவ்வளவு பெரிய தவறை செய்துவிட்டோம் என்று தவித்தவளுக்கு உடலும் மனமும் கூசிப்போனது. ஏன் இப்படி கட்டுப்பாட்டை இழந்து நடந்து கொண்டோம் என்று தன்னை தானே நொந்து கொண்டவளுக்கு அதன் காரணம் புரிய மறுத்தது. அது நாள் வரையிலான பிரிவும் நெடு நாட்களுக்கு பிறகு அவனை கண்டதும் இரண்டாவது கடை திறக்கப் போகிறான் என்கிற சந்தோஷமும் அவளை தடுமாற வைத்து விட்டதா? அல்லது சுகந்தன் சொன்ன ரஞ்சன் உன்னை திருமணம் செய்ய மாட்டான் என்கிற வசனம் அவளை நிலை குலைய வைத்ததா? எதுவானாலும் தன் கைப்பொருள் களவு போய்விடுமோ என்று உள் மனதில் பதறிக்கொண்டிருந்தவளின் மனதுக்கு
நடந்த நிகழ்வு ஒருவித சாந்தியை கொடுத்தது என்பதுதான் உண்மை. அதோடு கற்பு உயிரை விட மேலானதாக அவளுக்கு இருந்தாலும் ரஞ்சனுக்கு முன்னால் அது கூட ஒன்றுமில்லை என்றுதான் தோன்றியது. அவன் விரும்பி கேட்ட ஒன்றை அவளால் கொடுக்காமல் இருக்க முடியாதே. செய்தது தவறு என்கிற உறுத்தல் இருந்தாலும் அவனுடனான திருமணம் அதை நிவர்த்தி செய்து விடுமே என்று எண்ணியவளின் விழிகள் அவள் மனதை மட்டுமல்லாது உடலையும் சொந்தமாக்கி கொண்டவனை காதலுடன் தழுவியது. அவள்தான் எதிலும் அவசரப்படுகிறவள் என்றால் அவனுக்கும் இன்று என்னவாயிற்று? எப்போதும் நிதானமாக இருக்கும் அவன் எதற்காக நிதானத்தை இழந்தான்? அவனையும் அவளது பிரிவு தாக்கி இருக்குமோ? அதுதான் காரணமோ என்று எண்ணியவளுக்கு ஒருவித மகிழ்ச்சி உள்ளே ஊற்றெடுத்தது. பின்ன அவனும் அவளை தேடியிருக்கிறான். அந்த தேடலின் பிரதிபலிப்புதான் சற்று முன்னர் நடந்து முடிந்த சங்கமத்துக்கு காரணம் என்றால் அது அவனது காதலை அவள் மீதான தேடலை அல்லவா காட்டுகிறது. ஆனாலும் நடந்தது தவறு என்று அவளைப் போலவே அவனும் வருந்துகிறான் என்று எண்ணுகையில் அது கூட அவளுக்கு நிறைவைத்தான் கொடுத்தது. எதிலுமே கண்ணியம் காக்கும் அவனது மனநிலை தற்போது என்னவாக இருக்கும் என்று மிக நன்றாகவே விளங்கியது. அவள் விழித்து விட்டதை உணராது தன் தலைமுடியை இரு கரங்களாலும் கோதிக்கொண்டவனின் முகத்தில் இருந்த வறட்சியையும் தப்பு செய்து விட்டோமே என்கிற குஞ்சலையும் பார்த்தவளால் அதை தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. செய்தது தவறாக இருந்தாலும் அவன் தவிப்பதா? அவளது இதயன் வருந்துவதா? அதற்கு மேலும் அவன் படும் பாட்டை தாங்க முடியாமல் இதயன் என்று மெல்ல அழைத்தாள். சட்டென்று நிமிர்ந்து பார்த்தவனின் விழிகள் குற்ற உணர்ச்சியில் குன்றி அவளை காண முடியாமல் மீண்டும் தாழ்ந்தன. அதுவே அவளை பெரிதும் தாக்கியது. இப்போது எதற்கு இவன் சோக கீதம் வாசிக்கிறான்? என்றைக்கு இருந்தாலும் அவனுக்கானவள் தானே அவள். பிறகென்ன? இவனை இப்படியே விட்டால் சரியாக வராது என்று எண்ணியவள் மீண்டும் அவனை அழைத்து, கொஞ்சம் அந்த பக்கம் திரும்பிக் கொள்ளுங்கள் என்றாள் மெல்லிய குரலில். ஒரு நொடி கேள்வியாக உயர்ந்தது அவன் பார்வை. உடனேயே புரிந்து கொண்டாற்போல் முகம் கன்ற மிக வேகமாக அவளுக்கு முதுகு காட்டி நின்றான் ரஞ்சன். சித்ராவும் வேகமாக தன்னை சீராக்கி கொண்டு எழுந்தாள். அதுவரை எதிலே தூங்கினோம் என்று திரும்பி பார்த்தவளுக்கு அது தேவைக்கு படுக்கையாக மாற்றக்கூடிய அமைப்பில் இருந்த சோஃபா என்று புரிந்தது. அதை நினைத்தவளின் இதழ்கள் புன்னகையில் விரிந்தன. அவர்களது காதலின் சங்கமம் முதலில் நடந்த இடமல்லவா? அந்த இடமும் அந்த சோஃபாவும் அந்த கடையும் கூட அவளுக்கு மிக மிக பிடித்து போனது. அது மட்டுமல்ல, அதுவரை மனதில் இருந்த அத்தனை சஞ்சலங்களும் அகன்று போனது. அவனிடம் இன்னும் நெருக்கம், மனதில் ஒருவித நிறைவு. இனி அவனை அவளிடமிருந்து யாராலுமே பிரிக்க முடியாது என்கிற தெம்பு, அனைத்துமே அவளுக்கு நிறைவை மட்டுமே பரிசளித்தன. இனி என்ன? அப்பாவிடம் அவர்களை பற்றி சொன்னால் ஜாம் ஜாம் என்று அவர்களது திருமணம் நடக்கும். அவளும் அவனது திருமதி ஆகி விடுவாள் என்று எண்ணி பூரித்தாள். அந்த பூரிப்போடு முதுகு காட்டி நின்றவனை இடையோடு இதமாக அணைத்து கொண்டவள் நிம்மதியோடு அவன் முதுகில் சாய்ந்து கொண்டாள். சட்டென்று அவள் கரங்களை பிரித்துவிட்டு அவளிடமிருந்து விலகிய ரஞ்சன் அவள் முகம் பாராது, சாரி யாழி என்றான் இறுகிய குரலில். அப்போதும் அவனை நெருங்கி அவன் தாடையை பற்றி தன் முகம் பார்க்கும்படி திருப்பியவள், நடந்தது பிழை என்று நான் சொன்னேனா, அல்லது அழுது ஆர்ப்பாட்டம்தான் செய்தேனா என்று இதமான குரலில் கேட்டாள் சித்ரா. அவளின் பேச்சில் திகைத்து போய் அவளை பார்த்தான் ரஞ்சன். நடந்தது பெரும் தவறில்லையா? இதனால் அவளுக்கு ஒன்றும் இல்லையா? ஒன்றுமே இல்லையா? எதிலேயோ தோற்ற உணர்வு. அவளை வெறித்தன அவன் விழிகள். அதை குற்ற உணர்ச்சியால் தவிக்கிறான் என்று விளங்கி கொண்டு, கொஞ்சம் சிரிக்கிறீர்களா? இந்த முகத்தை பார்க்கவே சகிக்கவில்லை என்றாள் அவள். ஒன்றும் சொல்லாமல் அவன் முகத்தை திருப்பிக் கொள்ள, இந்த கடையை எப்போது எடுத்தீர்கள் இதயன் என்று அவனுக்கு பிடித்த திசையில் பேச்சை மாற்றத் தொடங்கினாள் சித்ரா. 10 நாட்களுக்கு முன். ஓ என்று கேட்டுக்கொண்டவள், பிறகேன் அதற்கு முன் நான் அழைத்த போதெல்லாம் பேசவில்லை என்று கோபத்தோடு கேட்டாள். கடையை பார்ப்பது போல் பார்வையை திருப்பிக் கொண்டவன், வேலை என்றான் சுருக்கமாக. சும்மா நடிக்காதீர்கள். என் அப்பா 5 கடைகள் வைத்திருக்கிறார். அவரே ஓய்வாகத்தான் இருக்கிறார்.
2வது கடை திறக்கும் போதே என்னை மறந்து விட்டீர்களே. இதே 3வது 4வது கடை வரும்போது என்னை யார் என்று கேட்பீர்கள் போல என்றாள் கோபமும் கிண்டலுமாக. இப்ப என்ன, உன் அப்பாவிடம் 5 கடை இருக்கிறது, நான் இப்போதுதான் 2வது கடை திறக்கிறேன் என்று குத்தி காட்டுகிறாயா? நான் ஒன்றும் உன்னை போல பணத்தில் உருண்டு புரளவில்லை என்றான் அவன். அதை கேட்ட சித்ரா அதிர்ந்துதான் போனாள். இவன் என்ன புரியாமல் இப்படி சொல்கிறானா அல்லது வேண்டுமென்றே பேசுகிறானா என்று புரியாமல் அவனை பார்த்தாள். ஏன் இதயன் இப்படி பேசுகிறீர்கள்? நான் என்றாவது உங்களிடம் என் பணத்திமிரை காட்டி இருக்கிறேனா? அன்று நீ என்னை அடித்த தினத்தை மறந்து விட்டாய் போல எள்ளலோடு கேட்டான் ரஞ்சன். அதை எதிர்பாராதவள் அறை வாங்கிய குழந்தையாக முழித்தாள். அதை இன்னுமா நீங்கள் நினைவில் வைத்திருக்கிறீர்கள் என்ற ஏமாற்றம் மிகுந்த குரலில் கேட்டாள் சித்ரா. மறக்க முடியுமா என்பதாக அவன் பார்க்க, நான் செய்தது பிழை என்று எப்போதோ சொல்லிவிட்டேனே, வேண்டுமானால் திரும்பவும் மன்னிப்பு கேட்கிறேன் என்றவளின் பேச்சை இடைமறித்தான் ரஞ்சன். நீ எதுவுமே கேட்க தேவையில்லை, நீ பணத்திமிரை காட்டியதில்லை என்று சொன்னதற்குத்தான் நானும் சொன்னேன் என்றவன். சரி, நீ கிளம்பு, பூட்டிய கடைக்குள் நாம் நிற்பது நல்லதில்லை என்றான். அவளும் உடனேயே வீட்டுக்கு போக வேண்டிய அவசியத்தை உணர்ந்தாள். சித்தி வீட்டார் வீட்டில் இருக்கையிலேயே வவுனியாவில் இருந்து வந்ததும் வராததுமாக இங்கே ஓடி வந்தவள் நிறைய நேரத்தை வெளியிலேயே கழித்து விட்டிருந்தாள். இப்போது வீட்டுக்கு போனாலே தாயார் திட்டப்போவது உறுதி. அப்படி இருக்க அவள் பேச வந்த விஷயத்தை அப்படி அவசரமாக சொல்லிவிடவும் முடியாது. எனவே அதுதான் திருகோணமலைக்கு வந்து சேர்ந்து விட்டோமே, இனி அவனை எப்போதும் போல பார்க்கலாம் தானே என்று எண்ணியவள், நம் திருமணம் பற்றி பேச வேண்டும் இதயன், ஆனால் எனக்கும் இப்போது நேரம் இல்லை, நான் நாளைக்கு வரவா என்று அவனிடம் கேட்டாள். புரிந்து கொள்ள முடியாத ஒரு பார்வையை அவள் புறமாக வீசியவன், நானும் உன்னோடு முக்கியமான விஷயம் பேசத்தான் வேண்டும், ஆனால் இப்போதைக்கு எனக்கு நேரம் இல்லை. சித்திரை வருட பிறப்புக்கு இந்த கடையை திறக்க வேண்டும், அது முடிய எல்லாவற்றையும் பேசி தீர்க்கலாம் என்றான் ரஞ்சன். அதுவரை அப்பாவை சமாளிக்க முடியாத இதயன் என்றவளிடம், உன்னால் முடியாது என்று ஒன்று உண்டா என்ன? நீ எதற்கும் துணிந்தவள் ஆயிற்றே என்றான் அவன் ஒரு மாதிரி குரலில். அதன் ஆழத்தை உணராது கள்ளம் இல்லாமல் சிரித்தாள் சித்ரா. உண்மைதான், சரி, சித்திரை வருட பிறப்பு வரை அப்பாவை நான் சமாளிக்கிறேன் என்றவள். இனியாவது நான் எடுத்தால் பேசுங்கள் இதயன் என்று கைபேசியை காட்டி சொல்லிவிட்டு கிளம்பினாள். அந்தி சாயும் வேளையில் வீட்டு முற்றத்திலே ஒரு பக்கமாக இருந்த மாமரத்தின் கீழே போடப்பட்டிருந்த ஒரு நாற்காலியில் அமர்ந்திருந்த சித்ரா இன்னொரு நாற்காலியில் கால்கள் 2ஐயும் போட்டிருந்தாள். கையில் ரமணிச்சந்திரனின் வெண்மையில் எத்தனை நிறங்கள் புத்தகம் இருந்த போதும் அவள் விழிகளோ இலக்கற்று வானத்தை வெறித்தன. அவளுக்கு மிக மிக பிடித்த எழுத்தாளர் அவர். அந்த கதையை பல தடவைகள் படித்திருக்கிறாள். அந்த புத்தகத்தை வாசிக்க எப்போது எடுத்தாலும் முதல் தடவை படிக்கும் ஆர்வத்தோடு அதிலேயே மூழ்கிவிடும் அவளால் இன்று அதிலிருந்த ஒரு எழுத்தை கூட வாசிக்க முடியாமல் இருந்தது. அந்த அளவுக்கு மனது குற்ற உணர்ச்சியில் குன்றி தவித்தபடி கிடந்தது. எந்த வேலையையுமே முழு ஈடுபாட்டுடன் அவளால் செய்ய முடியவில்லை. தவறு செய்து விட்டோமே என்று உள்ளே மனம் அரித்து கொண்டே இருந்தது. அன்று அவர்களை மீறியே அந்த உறவு நடந்து முடிந்த போது ரஞ்சன் வருந்துவதை கண்டதும் அவனை தேற்றிவிட வேண்டும் என்று மட்டுமே அந்த நிமிடம் அவளுக்கு தோன்றியது. அவனோடு இருக்கும் வரையில் நடந்து முடிந்த சம்பவத்தின் தாக்கம் அவளை பெரிதாக தாக்கவில்லை. அதோடு அதை சீர் செய்து விடலாம் என்று எண்ணி தன்னையே தேற்றிக் கொண்டவளின் நிம்மதி அவன் கடையை விட்டு வெளியேறிய நொடியிலேயே அடியோடு கலைந்தது. ஒரு பெண்ணாக இருந்தும் தினமும் தாய் சொல்லும் புத்திமதிகளை காதால் கேட்டும் அதையெல்லாம் யோசியாமல் எவ்வளவு பெரிய தவறை இழைத்து விட்டோம் என்று வருந்தியபடி வந்தவளால் வீட்டில் பெற்றவர்களின் முகத்தை நிமிர்ந்தே பார்க்க முடியவில்லை. களைப்பாக இருக்கிறது, என் அறைக்கு போகிறேன் என்று விட்டு யார் முகத்தையும் பார்க்காமல் அறைக்குள் புகுந்து கொண்டாள். பயண களைப்பாக இருக்கும் என்று எண்ணிக்கொண்டனர் வீட்டில் இருந்தவர்கள். அடுத்தடுத்து வந்த நாட்களில் வீட்டுக்குள்ளேயே முடங்கி போனாள் சித்ரா.
யாரின் முகத்தையும் நிமிர்ந்து பார்க்க முடியவில்லை. யாரோடும் இயல்பாக சிரிக்க கூட முடியவில்லை. அதுவரை காலமும் வெகுளித்தனமாகவும் கள்ளமில்லா உள்ளத்தோடும் துள்ளித் திரிந்தவளின் மனதில் பெரும் சுமையே ஏறி அமர்ந்திருந்தது. தானே தன் சுதந்திரத்தை பறிகொடுத்து விட்டதாக உணர்ந்தாள். பெற்றோரிடம் அனாவசிய பேச்சை நிறுத்தினாள் என்றால் ரஞ்சனுக்கு அவள் அழைக்கவே இல்லை. அவளால் அழைக்க முடியவில்லை. உள்ளே எதுவோ ஒன்று நெருஞ்சி முள்ளாக கிடந்து குத்திக் கொண்டே இருந்தது. அவனையே திருமணம் செய்து கொள்ளப் போகிறோம் என்று தெரிந்திருந்தாலும் தவறு செய்து விட்டோமே. அப்பா அம்மாவுக்கு தெரிந்தால் தாங்குவார்களா? என்னை நம்பித்தானே சுதந்திரமாக வெளியில் விட்டார்கள். அந்த நம்பிக்கையை காப்பாற்றாமல் போனேனே என்ற மருகுவதை அவளால் தடுக்கவே முடியவில்லை. திருமணம் நடந்து அனைத்துமே நேரானாலும் கூட திருமணத்துக்கு முன்பே தவறு செய்தவள் நீ என்று அவள் மனமே அவளை குத்துமே. விடிவே இல்லாத விடையே இல்லாத கேள்வியாக அல்லவா அவளே அவள் வாழ்க்கையை மாற்றிவிட்டாள். எதை செய்து இதை நேராக்குவது? இப்படி தெளிவற்ற சிந்தனையோடு அமர்ந்திருந்தவளை நோக்கி வேகமாக வந்தார் லட்சுமி. நன்றாக இருட்டிவிட்டது. ஒரு பெண் பிள்ளை, அது கூட தெரியாமல் முற்றத்திலே இருந்து என்ன செய்கிறாய்? உள்ளே போ என்று அதட்டினார். சரிம்மா என்றபடி எழுந்து சென்ற மகளை புருவங்கள் சுருங்க யோசனையோடு பார்த்தார் லட்சுமி. இவளுக்கு என்ன வாயிற்று? நான் எது சொன்னாலும் கேட்க மாட்டாளே, திருப்பி எதையாவது பேசாமல் போக மாட்டாளே என்று எண்ணியவருக்கு இந்த ஒரு வாரமாக மகள் அமைதியாக இருப்பது கருத்தில் படாமல் இல்லை. ஆனால் வவுனியா சென்று வந்தது திருமணத்தை எண்ணி யோசிக்கிறாள் என்று தானாகவே ஒவ்வொன்றாக நினைத்து கொண்டவருக்கு அப்படி இல்லையோ என்று இப்போது தோன்றியது. உடனேயே சித்து நில்லு என்றபடி மகளிடம் விரைந்தார். வராந்தாவுக்குள் நுழைந்திருந்தவள் நின்று என்னம்மா என்று கேட்டாள். ஏன் ஒரு மாதிரி இருக்கிறாய் என்று அவளை நெருங்கிய தாயார் கேட்கவும் அவருக்கு ஏதாவது தெரிந்து விட்டதோ என்று பயத்தில் உடல் நடுங்க தாயாரை பயத்தோடு ஏறிட்டாள் மகள். அதுவரை காலமும் மனதில் பாரமே இல்லாமல் இருந்தவளுக்கு செய்துவிட்ட தவறு எதையும் சாதாரணமாக எதிர்நோக்கும் இயல்பை அவளிடமிருந்து மெல்ல மெல்ல பறித்து கொண்டிருந்தது. லட்சுமியோ உண்மையான அக்கறையோடும் பாசத்தோடும் அவளை பார்க்க அந்த பார்வையே அவளை குத்தி கிழித்தது. ஒரு கணம் தடுமாறி அவர் விழிகளை பார்க்க முடியாமல் குன்றி உடனேயே முகத்தை திருப்பிக் கொண்டு ஒன்றுமில்லைம்மா என்றாள் சித்ரா. என்னடி ஒன்றுமில்லை என்கிறாய்? நிச்சயமாக ஏதோ இருக்கிறது. இப்படி நான் கேட்கும் கேள்விகளுக்கு நின்று நிதானித்து பதில் சொல்லும் ஆள் இல்லையே நீ. அடங்கி போகிறாய் என்றால் என்னவோ பிழை செய்திருக்கிறாய் என்றுதானே அர்த்தம். என்ன அது? சொல்லு. சொல்லாமல் கொள்ளாமல் தியேட்டருக்கு போனாயா அல்லது ஏதாவது நகையை தொலைத்து விட்டாயா என்று கேட்டவரின் விழிகள் மகளின் கைகள் கழுத்து காது என்று அலசியது. அவர் அளவில் அதுநாள் வரை மகள் செய்யும் தவறுகள் அவ்வளவே. தொலைந்தது எது என்று தெரிந்தால் இந்த அம்மா என்ன செய்வார்கள் என்று நினைக்கவே அவளுக்கு நெஞ்சு நடுங்கியது. ஆனாலும் அவரிடம் எதையும் காட்டிக் கொள்ளாமல் இருக்க முயன்றபடி நான் திருந்த நினைத்தாலும் விட்டுவிடாதீர்கள். திருப்பி பேசினால் வாய் காட்டுகிறாய் என்பீர்கள். அமைதியாக இருந்தால் ஏன் இப்படி இருக்கிறாய் என்று கேட்கிறீர்கள். என்னை என்னதான் செய்ய சொல்கிறீர்கள் என்றவள் பொய்யாக தாயாரை முறைத்தாள். மகளின் அதட்டலை கேட்ட பிறகுதான் சற்று நிம்மதியாக இருந்தது லட்சுமிக்கு. அவள் எப்போதும் போலத்தான் இருக்கிறாள். நாம் தான் தேவையில்லாமல் குழம்பி அவளையும் குடைந்து விட்டோம் என்று நினைத்தவர் அதை மகளுக்கு காட்டிக்கொள்ளாமல் நீ திருந்தி விட்டாலும் என்று நொடித்துவிட்டு தன் வேலைகளை பார்க்க போனார். செல்லும் தாயையே பார்த்திருந்த சித்ராவுக்கு கண்ணை கரைத்தது. ஏதோ நினைவு வந்தவராக நின்று திரும்பி வந்தவர் அப்பாவிடம் இந்த சித்திரைக்கு பிறகு மாப்பிள்ளை பார்க்க சொன்னாயாம். ஏன் சித்து என்று கேட்டார். அது கல்யாணம் முடிந்தால் நான் வேறு வீட்டுக்கு போய்விடுவேனே அம்மா. அதுதான் கொஞ்ச நாள் உங்களோடு இருக்கலாம் என்று. எதையோ சொல்லி சமாளித்த மகளின் தலையை கனிவுடன் தடவினார் அவள் அன்னை. அதற்கு என்ன செய்வது சித்து? நான் உன் அப்பாவை கட்டி வரவில்லையா? உன் சித்தி சித்தப்பாவை கட்டி வரவில்லையா? ஏன் அபி அவள் கணவனோடு போகவில்லையா? இப்போது போய் அபியை கூப்பிட்டு பார், வீட்டுக்கு வாடி என்று. வரமாட்டாள்.
அப்படி உனக்கும் திருமணமானால் எல்லாம் பழகிவிடும் என்றவரின் குரலும் வரப்போகும் மகளின் பிரிவை எண்ணி கலங்கி கனிந்திருந்தது. தாய் சொல்ல சொல்ல அவள் விழிகளும் கலங்கத் தொடங்க அதை காட்டாதிருக்க முயன்றபடி புத்தகத்தை பார்ப்பது போல் முகத்தை குனிந்து கொண்டாள் சித்ரா. சரி, அதை விடு, நீ போய் புத்தகம் படி, நான் சமையலை கவனிக்கிறேன். இன்று உனக்கு பிடித்த இடியாப்பமும் சொதியும் வைக்கப் போகிறேன் என்று விட்டு அவர் சமையல் அறைக்கு செல்ல உள்ளே ஹோ என்று அடைத்து கொண்டு வந்த மனதை சமனப்படுத்த தன் அறைக்கு விரைந்தாள் சித்ரா. உள்ளே இருந்து கொல்லும் இந்த வேதனையை தாங்க முடியாமல் ரஞ்சனோடு பேசினால் கொஞ்சம் நன்றாக இருக்குமோ என்று எண்ணி 1 வாரத்துக்கு பிறகு அவனுக்கு அழைத்தாள். அவனோ எப்போதும் போல அழைப்பை எடுக்கவில்லை. நான் படும் பாட்டுக்கு இவன் வேறு என்று நினைத்தவள், இப்போது நீங்கள் பேசாவிட்டால் உங்களை தேடி இப்போதே வருவேன், நீங்கள் எங்கு இருந்தாலும் சரி என்று ஒரு மெசேஜை அவனுக்கு தட்டிவிட்டாள். அந்த மெசேஜுக்கு பலன் இருந்தது. சற்று நேரத்திலேயே அவளுக்கு அழைத்தான் ரஞ்சன். ஹலோ இதயன் என்று சித்ரா சொன்னதுதான் தாமதம். கடுகடுவென பொறிந்தான் ரஞ்சன். இந்த நேரத்தில் அப்படி என்ன பேச வேண்டியிருக்கிறது உனக்கு? மனிதனை நிம்மதியாக வேலையை பார்க்க விடமாட்டாயா? என்ன உன்னை போல அப்பா சம்பாதித்து வைத்த பணத்தை செலவழித்து கொண்டு சும்மா இருப்பவன் என்று நினைத்தாயா? தயவு செய்து என்னை கொஞ்ச நாட்களுக்கு தொந்தரவு செய்யாதே என்று சிடுசிடுத்தான். அதை கேட்டவளுக்கு குரலோடு சேர்ந்து நெஞ்சும் அடைத்தது. ஆறுதல் தேடி தவித்து கொண்டிருந்தவளை அவன் பேச்சு இன்னும் காயப்படுத்தியது. என்ன இதயன், உங்களோடு பேசி 1 வாரம் ஆகிறது என்று எடுத்தால் இப்படி சொல்கிறீர்களே? பின்ன வேறு எப்படி சொல்கிறாய்? அங்கே கடையில் சுகந்தனும் ஜீவனும் மட்டும்தான் நிற்கிறார்கள். அங்கேயும் வேலை பார்த்து கிடைக்கும் நேரத்தில் இந்த கடையிலும் வேலைகளை பார்த்து என்று ஓய்வில்லாமல் நிற்கிறேன் நான். வீட்டுக்கு கூட போக முடிவதில்லை. இதில் நீ வேறு தொந்தரவு என்று சினந்தவனின் பேச்சில் அவளுக்கு வலித்தது. அவள் அவனுக்கு தொந்தரவா? அப்பாவின் காசை செலவழித்தபடி சும்மா இருக்கிறாளா? அவன் அவளை குத்தி காட்டுகிறானா அல்லது வேலை சுமையில் தன்னை அறியாத வார்த்தைகளை விடுகிறானா? எது எப்படி இருந்தாலும் அவளுக்கு வலிக்கிறதே. ஆனாலும் ஓய்வில்லாமல் உழைக்கும் அவனோடு சண்டையிட மனம் வராமல், சரி இதயன், நான் சும்மாதான் எடுத்தேன், வைக்கிறேன் என்று சோர்ந்த குரலில் சொல்லிவிட்டு வேதனையோடு கைபேசியை அணைக்கப் போனவளுக்கு, இனியும் எடுத்து தொந்தரவு செய்யாதே, என்னை நிம்மதியாக வேலையை பார்க்க விடு என்று எரிச்சலோடு அவன் மொழிவது கேட்டது. குபுக்கென்று விழிகள் குளமாகிவிட ஒன்றும் சொல்லாது கைபேசியை அணைத்தவளின் கன்னங்களில் 2 சொட்டு கண்ணீர் துளிகளும் உருண்டோடின. அவன் காட்டிய கடுமை அவளை பெரிதாக தாக்கியது. எப்போதும் சிடுசிடுப்பதுதான் அவனது இயல்பு, அதை அவள் அறிவாள்தான். ஆனால் இந்த கடுமை, அவளையே அவனுக்காக கொடுத்த பிறகும் ஏன் இந்த அந்நியத்தன்மையும் கடுமையும்? அன்றைய உறவின் பிறகு அவனை இனி அவளிடமிருந்து யாராலும் பிரிக்க முடியாது என்று நினைத்தாளே, அது தவறோ என்று நினைத்த மாத்திரத்தில் அடிமனதில் ஒருவித பயம் மூச்செடுத்தது. அவன் பிரிந்துவிட்டால் அவள் கதி என்ன? ஆனால் அப்படி செய்வானா? இல்லை இல்லை, நிச்சயம் செய்ய மாட்டான். அவன் அப்படியானவன் அல்ல. தனக்குத்தானே ஆறுதல் சொல்லிக் கொண்டவளுக்கு அவன் பேசிய பேச்சுக்கள் நினைவில் ஆடின. அதுவும் அவள் சும்மா இருந்து அப்பாவின் பணத்தை செலவு செய்வதாக சொல்கிறானே, அவள் என்ன அந்த அளவுக்கு சோம்பேறியா அல்லது உழைக்க பிடிக்காதவளா? ஆண் பிள்ளைதான் உழைக்க வேண்டுமா? ஏன் பெண் பிள்ளையால் முடியாதா? ஏற்கனவே நொந்திருந்த அவள் மனதை அவன் பேச்சுக்கள் இன்னும் பெரிதாக காயப்படுத்தியதில் பிடிவாதமாக ஒரு முடிவை எடுத்தாள். நான் ஒன்றும் சும்மா இருந்து உண்ணவில்லை என்று அவனுக்கு காட்ட வேண்டும் என்று எண்ணினாள். என்னாலும் முடியும் என்று நிரூபிக்க நினைத்தாள். அடுத்த நாள் காலையே எழுந்தவள் கடைக்கு செல்ல ஆயத்தமாகிக் கொண்டிருந்த தந்தையிடம் சென்றாள். வெளியே செல்ல தயாராக, அதுவும் சேலையில் வந்த மகளை ஆச்சரியமாக பார்த்தார் சந்தானம். என்னம்மா, எங்கே போகிறாய்? அதுவும் சேலையில்? உன் தோழிகள் யாருக்காவது பிறந்த நாளா? தந்தை சாதாரணமாக கேட்ட கேள்வி கூட அவளை குத்தியது. அதுநாள் வரை 22 வயது முடிந்திருந்த போதும் மனதளவில் விளையாட்டு பிள்ளையாகவே இருந்தவளுக்கு இப்போதுதான் பெரியவளாகிவிட்ட உணர்வு தோன்றியிருந்தது.
நடந்துவிட்ட ஒரு நிகழ்வு வாழ்க்கையையே மாற்றி போடும் என்று அவள் கனவிலும் நினைக்கவில்லை. நடந்து முடிந்ததை இனி யாராலும் மாற்ற முடியாது என்பதையும் வேதனையோடு உணர்ந்து கொண்டாள் சித்ரா. அதனால் தான் இனி தந்தையின் கடைகளை தானே பார்த்து கொள்ள முடிவு செய்திருந்தவளுக்கு அங்கே செல்கையில் சேலையை அணிய தோன்றவும் அணிந்து கொண்டாள். ஒருவருக்கும் ஒன்றுமில்லை, நான் நம் கடைக்கு போகப் போகிறேன் என்றாள் தகப்பனிடம் மனதின் வேதனைகளை மறைத்து. செயல், பேச்சு, பார்வை எதிலுமே வெளிப்படை தன்மையோடு இருந்தவளிடம் பூடகமாக பேசும் தன்மை புகுந்து விட்டதை வலியோடு உணர்ந்தாள். மகள் சொன்னதை கேட்ட சந்தானத்தின் புருவங்கள் சுருங்க அவளை கேள்வியாக ஏறிட்டார். நானும் கடைக்கு வரப்போகிறேன் என்றால் அவரோடு அவள் வரப்போகிறாள் என்று அர்த்தம். இதென்ன போகப் போகிறேன் என்கிறாள் என்று எண்ணியவர் அதையே மகளிடம் வினவினார். அப்படியென்றால் இனி நீங்கள் வீட்டிலிருந்து அம்மாவின் சமையலுக்கு உதவி செய்யுங்கள் என்று அர்த்தம். நான் கடைகளை பார்த்து கொள்கிறேன் என்று அர்த்தம் என்று தன்னை தந்தை கண்டுகொள்ளாமல் இருக்க கேலி பேசத் தொடங்கினாள் சித்ரா. சந்தானத்தின் கண்ணோரங்கள் சிரிப்பில் சுருங்கிய போதும், உன்னால் முடியுமா சித்து? அதோடு திருமணமாக போகும் பிள்ளை, எதற்கு கஷ்டப்படுகிறாய்? அதற்கு நீ வீட்டில் இருக்கும் இந்த கொஞ்ச நாட்களும் உன் விருப்பப்படியே இரு. அப்பா கடைகளை பார்த்து கொள்வேன் என்றார் பாசத்தோடு. அதை கேட்டவளுக்கு தான் செய்த பிழையை எண்ணி நெஞ்சடைத்த போதும் அதை காட்டிக்கொள்ளாது. திருமணத்துக்கு பிறகும் நான் தான் கடைகளை பார்த்து கொள்வேன், அதனால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை என்றாள் பிடிவாத குரலில். அதெப்படி சித்து? மாப்பிள்ளை சம்மதிக்க வேண்டுமே. அதோடு திரிகோணமலையில்தான் உனக்கு மாப்பிள்ளை அமையும் என்று சொல்ல முடியாதே என்றவரை முறைத்தாள் மகள். எனக்கு திருகோணமலையில்தான் மாப்பிள்ளை. அதோடு என் அப்பாவுக்கு நான் உதவி செய்வதை அவன் என்ன தடுப்பது என்று எகிரியவளை அதுவரை அப்பாவும் மகளும் பேசிக் கொண்டிருந்ததை கேட்டுக்கொண்டிருந்த லட்சுமி அதட்டினார். வருங்கால கணவனுக்கு முதலில் மரியாதை கொடுத்து பேசி பழகு. இப்படியே பேசினாயானால் நல்ல வளர்ப்பு வளர்த்திருக்கிறோம் என்று எங்களைத்தான் குறை சொல்வார்கள் என்ற தாயாரை முறைத்தவளின் உதடுகள் அவனுக்கு இந்த மரியாதையே போதும் என்று ரஞ்சனை எண்ணி முணுமுணுத்தன. மகளின் உதடுகள் அசைவதை கவனித்துவிட்டு, வாய்க்குள் என்னைத்தான் திட்டுகிறாள் உங்கள் மகள் என்றார் அவர் கணவரிடம். நான் எதற்கு உங்களை வாய்க்குள் திட்ட? எனக்கு என்ன பயமா? வாயை திறந்தே திட்டுவேன் என்று தாயிடம் சொன்னவள் தகப்பனிடம் திரும்பினாள். இப்போது எதற்கு திருமணத்தை பற்றி பேச்சு அப்பா? நான் தான் கடைகளை பார்த்து கொள்ளப் போகிறேன். இனி நீங்கள் வீட்டில் இருக்கிறீர்கள். திருமணம் முடிந்த பிறகு மிகுதியை யோசிக்கலாம் என்றாள் முடிவான குரலில். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.